வணக்கம் நண்பர்களே. தாவேகாவுக்கு இவ்வளவு ஆதரவா அப்படின்னு திமுக, அண்ணா திமுக ரெண்டு கட்சிகளுமே அதிர்ச்சி அடைஞ்சு போச்சுங்க. என்னன்னா, கரூர் நிகழ்வு நடந்ததுல பெருந்துயரம். அது 2 நாள் கழிச்சு நாம வீடியோ போட்டோம். அதுல விஜய்க்கு பெருகும் ஆதரவு அப்படின்னு போட்டோம். சும்மா வாய் வழியா வந்து சொன்னது இல்லைங்க. பல இடங்கள்ல விசாரிச்சு பார்த்ததுல மக்கள் என்ன நினைக்கிறாங்கிறது உணர்ந்து சொன்னதுதான். அவருக்கு ஆதரவா இருக்கணுங்கிறது எங்களுக்கு எந்த கட்டாயம் இல்லை. என்ன இன்னைக்கு கள நிலவரம் அப்படின்னு சொல்றோம். இப்ப இருக்க நிலைமையில கரூர் சம்பவத்திற்கு பிறகு என்னாச்சு அப்படின்னா, திமுகவே ஒரு சர்வே நடத்தியிருக்கு, ஒரு கருத்து கணிப்பு நடத்தியிருக்கு, ஒரு மக்கள் கருத்து என்ன அப்படிங்கிறத நடத்தியிருக்கு. இது வெளியே சொல்லல. இதை ஒரு பிரிண்ட்கிற தளம் அதை வாங்கி அதை வெளியிட்டு இருக்கு. அதன் மூலம் என்ன தெரியுது அப்படின்னா, கரூர் சம்பவத்திற்கு பிறகு கூட விஜய்க்கு ஆதரவு குறையல. உண்மையை சொல்ல போனா விஜய்க்கு 24% ஆதரவு இருக்கு அப்படின்னு இந்த புதிய கருத்து கணிப்பு சொல்லுது. அவங்க கிட்டத்தட்ட 2,91,000 பேர்கிட்ட இந்த கருத்து கணிப்பு நடத்தியிருக்காங்க. ஒரு தொகுதி எடுத்துட்டு போனா ஒரு 1,245 பேர்கிட்ட இந்த கருத்து கணிப்பு நடத்தப்பட்டிருக்கு. அதன் வழியா பார்க்கும்போது விஜய் ஒருவேளை எடப்பாடி தலைமையிலான அண்ணா திமுக பாஜக கூட்டணியில சேர்ந்தாரு அப்படின்னா திமுகவுக்கு 50% ஓட்டு வங்கி கிடைச்சு, வாக்கு சதவீதம் கிடைச்சு, மிகப்பெரிய அளவுக்கான ஸ்வீப் அடிச்சிரும் அப்படின்னு தெரியுது. ஒருவேளை விஜய் தனியா போனார் என்ன ஆகுன்னா அவருக்கு மட்டுமே 24% கிடைக்குமாங்க. அப்போ திமுக அணியோட வாக்கு சதவீதம் 45% குறைஞ்சிரும் அப்படின்னு அந்த கருத்து கணிப்பு சொல்லுது. அது மட்டும் இல்லாம நாம் தமிழர், நல்லா வளர்ந்துட்டு வர நாம் தமிழர், விஜய் அண்ணா திமுக பாஜக அணிக்கு போனாருன்னா நாம் தமிழருக்கு 12% வந்துருமா, அவர் தனியா போனார்னா நாம் தமிழருக்கு 5% ஆயிருமா. இதுல என்ன தெரியுதுன்னா, ஒரு மாற்று கட்சி வரணும், திமுக அண்ணா திமுக இல்லாம ஒரு கட்சி வரணும் அப்படின்னு மக்கள் நினைக்கிறாங்க. அதன் வழியில பார்க்கும்போதுதான் விஜய்க்கு ஆதரவு கொடுக்க தயாராயிட்டாங்க. அது மட்டும் இல்லாம விஜய் போற இடங்கள்லாம் செம்ம கூட்டம் கூடுச்சு இல்லையா, இதெல்லாம் அவர் வேடிக்கை பார்க்க வந்த கூட்டங்க அப்படின்னு நிறைய பேர் சொன்னாங்க. ஏன்னா அவர் மிகப்பெரிய நடிகர், நிறைய வெற்றி படங்களை கொடுத்திருக்கிறாரு. அவர் வந்தாவே பாக்குறதுக்கு அவ்வளவு கூட்டம் கூடும், அலையலையா வரும். ஆனா இதெல்லாமே ஓட்டா மாறக்கூடிய நிலைமை இருக்கு அப்படின்னு அந்த கருத்து கணிப்பிலிருந்து தெரியுது. இது திமுக வெளியே சொல்லிக்கல, பிரிண்ட் கூட, அந்த தளம் கூட அவங்க கிட்ட இருந்து கசிஞ்ச தகவல் தான் வெளியே சொல்லியிருக்காங்க. இது திமுகவை நடத்திக்கிட்டதுங்க, அவங்களுக்கு சந்தோஷப்படுறதுக்காக அவங்களே போட்டுக்கிட்டாங்க அப்படின்னு அண்ணா திமுக காரங்க சொல்லிக்கிட்டாலும் உள்ள வெளியே யாரும் பெருசா சொல்லாட்டி கூட அவங்களுக்கு ஒரு கலவரம் ஏற்பட்டிருக்கு. விஜயோட வளர்ச்சி யாருக்கு பெரிய கலவரம் கொடுத்திருக்கு அப்படின்னா முதல்ல அண்ணா திமுகவுக்கு. திமுக மட்டும் என்ன, சரி இப்ப 24% ஆட்சி உறுதி அப்படின்னு திமுக அணி நினைச்சாலும் அடுத்தடுத்து வருகின்ற தேர்தல்களில் இவர் மிகப்பெரிய வெற்றியை காட்டிடுவாரோ அப்படின்னு திமுகக்குள்ளேயும் ஒரு கலவரம் ஏற்பட்டிருக்கு. நிச்சயமா அவங்களுக்கும் ஒரு பெரிய பகிர் தகவல் தான் இது. அது மட்டும் இல்லாம விஜய் இந்த தேர்தலை 24% வாங்குவாரு அப்படிங்கிறதுக்கு எந்த விதமான ஒரு உறுதியும் இல்லை. அது மேல போகவும் வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ஒரு கட்சி ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 1.5 வருஷம் தான் ஆச்சு. அதுக்குள்ள அவருக்கு 24% அப்படின்னா தேர்தல் வர வர அவர் வேகம் எடுத்தாருமீங்க அப்போனா அது 30-32% கூட போக வாய்ப்பு இருக்கு. நான் கம்மியாகவும் சொல்லலாம், அதிகமாகவும் சொல்லலாம். அந்த ஒருவேளை இவங்க கணிச்சதுல இருக்கிற 24%-லிருந்து 8% அதிகம் அவருக்கு கிடைச்சது அப்படின்னா அது திமுக 4%, அண்ணா திமுக 4% வாங்கினாவே அவங்க எல்லாம் இன்னும் பலவீனம் அடைவாங்க. அப்போனா அடுத்த ஆட்சி அமைக்க போறது எந்த கட்சியா இருந்தாலும் அது முழு மெஜாரிட்டியோட ஆட்சி அமைக்குமா அப்படிங்கிறது மிகப்பெரிய சந்தேகம். முக்கியமாக திமுக எகைன் நம் பல பதிவுகளை சொன்ன மாதிரி மிகப்பெரிய அளவுக்கான அதிருப்தி மக்கள்கிட்ட இருக்கிற மாதிரி தெரியல. அவங்க செய்த பல நல்ல திட்டங்கள் மக்கள்கிட்ட வரவேற்பை பெற்றிருக்கு. அவங்களை ஆட்சி விட்டு போக சொல்லணும் அப்படின்னு மக்கள் நினைக்கல. ஆனால் விஜய்ங்கிற ஒரு சக்தி, திரைப்பட சக்தி, திரை பிம்பம், ஒரு சினிமா ஃபிகர் வந்தது மூலம் இவர்கிட்ட ஆட்சியை கொடுத்தா என்ன அப்படின்னு மக்கள் நினைக்கிறாங்க. மக்கள் ஏன் அப்படி நினைக்கிறாங்க, ஒரு திரைப்பட நடிகருக்கு தான் கொடுக்கணுமா, அதெல்லாம் வேற விவாதம். ஏன்னா பல காலங்கமா நமக்கு திரைப்படத்தில் பிரபலம் அடையவர்களுக்கு அரசியல வருவாங்களா வரமாட்டாங்களா, வந்துட்டாங்களா, இப்படி எல்லாம் நினைச்ச ஒரு தமிழ் சமூகம் தான். அது நம்ம வரலாற்றை மாற்ற முடியாது. இப்ப விஜய் வர்றாரு அப்படின்னா அவர்கிட்ட ஆட்சி கொடுக்கலாம்னு மக்கள் நினைக்கிறாங்க. ஆகையால தேர்தல் வரும்போது அவருடைய வாக்கு சதவீதம் இப்போ இருக்கிறத விட அதிக அளவுக்கு போச்சு அப்படின்னா இந்த 2 பெரிய கட்சிகளுக்குமே அச்சுறுத்தலா இருக்கும். ஆகையால அவர் தங்களுடைய கூட்டணிக்கு வந்துடணும் அப்படின்னு எடப்பாடி நினைக்கிறாரு. நீங்க கூட்டணி சேர்க்கறதுக்காக அவ்வளவு ஆதரவு கொடுக்குறீங்க அப்படின்னு முதலமைச்சரே சொல்றாரு. தாவேக்கான்னு டைரக்டா சொல்லாம கூட்டணிக்காக அலையறாருங்க அப்படின்னு சொல்லி அண்ணா திமுக பத்தி முதலமைச்சரே சொல்றாரு. வேற அந்த வார்த்தையை சொல்லாட்டி கூட கூட்டணிக்காக செய்கிற முயற்சிங்க அப்படின்னு சொல்றாரு. ஒருவேளை தாவேக்கா அண்ணா திமுக கூட்டணி அமைச்சதான் மைனஸ்
பாஜக அது மிகப்பெரிய அளவுக்கு ஸ்வீப் அடிக்க வாய்ப்பு இருக்கு. அதனால வர மாட்டாரா விஜய் அப்படின்னு எடப்பாடி ரொம்ப ஆர்வமா இருக்காரு. ஆனா இந்த கருத்து கணிப்புலாம் வந்ததுக்கு அப்புறம் விஜய் ரொம்ப உஷாரா இருக்கிறார். இல்லாட்டி விஜய் ரொம்ப உஷாரு தாங்க. ஏன்னா ரொம்ப சைலண்டா இருந்தே ரொம்ப பல விஷயங்களை புரிஞ்சுக்கிறாரு. ஆக தனக்குன்னு ஒரு தனி சக்தி இருக்கு அப்படின்னு நினைக்கிறவரு அடுத்த தேர்தல்ல கூட்டணியோட போவாரா அப்படிங்கிறது மிகப்பெரிய சந்தேகம். கூட்டணி அப்படின்னா அதிமுகங்கிற பெரிய கட்சியோட தான் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. சிறிய கட்சிகள்னு சொல்லப்படுகிற கணிசமான வாக்கு வங்கி வச்சிருக்கிற கட்சிகளோட கூட அவர் கூட்டணி அமைக்க வாய்ப்பு இருக்கு. திமுக பக்கம் ரூட்டை மாத்தலாமா அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த டிடிவி கூட கொஞ்சம் சைலண்ட் ஆகிறத நீங்க பார்த்து இருக்கலாம். ஏன்னா தேர்தல் சமயத்துல விஜய் அதிமுக கூட்டணி அமைக்க மாட்டார்னு தெளிவா தெரிஞ்சது அப்படின்னா நேரா பனையூருக்கு போயிடலாம் அப்படின்னு டிடிவி நினைக்கிறாரு. அவர் வந்தாருன்னா டிவி கேக்கு விஜய்க்கு ஒரு நல்ல பலம் தான். ஏன்னா அவர் பலமா இருக்கின்ற பகுதிகளில் கணிசமான இடங்கள் அவங்களுக்கு வர வாய்ப்புகள் இருக்கு. அண்ணாமலை கூட பாஜக தான் இருக்கணுமா, தனியா வந்து விஜயோட கூட்டணி அமைச்சா என்ன அப்படின்னு சிந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அதில் 2 மண்டலங்கள்ல 2 தலைவர்கள் கிடைச்சா அது டிவிகேக்கு விஜய்க்கு மிகப்பெரிய லாபமா அமையும். அதே மாதிரி கிருஷ்ணசாமி, ஜான் பாண்டியன் போன்ற பல தலைவர்கள் அவர் பக்கம் போனாங்க அப்படின்னா ஒரு பெரிய அளவுக்கான தாக்கத்தை விஜய் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அடுத்த தேர்தலில் அவர் எதிர்கட்சியா தான் ஆகணுங்கிற அவசியம் இல்லை. எதிர்கட்சி ஆனாலும் அவருக்கு மிகப்பெரிய பலம் தான். ஏன்னா ஒரு எதிர்கட்சி வந்ததுன்னா ஏதோ ஒரு கட்சி காணாமல போகுதுன்னு அர்த்தம். இப்ப இருக்கிற பிளாட்டா பார்க்கும்போது அதிமுக பின்னால கூட போயிருமோங்கிற மாதிரி ஒரு அபாயம் இருக்கு. அப்படி போச்சுன்னா அது ஒன்றும் பாஜகவுக்கு வருத்தமெல்லாம் இருக்காது. ஏன்னா 2 திராவிட கட்சிகளை ஒரு திராவிட கட்சியை ஒன்றும் இல்லாம பண்ணணும்னு பாஜக நிச்சயமா நினைக்குது. விஜயோட பரவாயில்ல தனியா போறதன் மூலம் அதிமுக பலவீனம் அடைஞ்சிடும் அப்படின்னா அது பாஜகவுக்கு லாபம் நினைக்குது. ஏன்னா ஒரு ஸ்பேஸ் கிடைச்சதுன்னா அதுல வளரலாம் அப்படின்னு பாஜக நினைக்குது. ஆகையால தனியா போங்க விஜய் அப்படின்னு நேரா சொல்லாட்டி கூட மறைமுகமா அவங்க சொல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இந்த கணக்குகள்லாம் வச்சு பார்க்கும்போது தனியாவே போய் எவ்வளவு வாக்கு வங்கி வருது மட்டுமில்லாம நிறைய இடங்களை விஜய் பெற்றுட்டார் அப்படின்னா ஒன்று ஆட்சி அமைக்கலாம், ஆட்சி அமைக்கக்கூடிய கட்சிகளுக்கு ஆதரவு கொடுக்கலாம், அல்லது யார் ஆட்சி அமைக்கணும் அப்படிங்கிற முடிவு செய்யக்கூடிய நிலைமைக்கு வரலாம். இதெல்லாம் விஜய்க்கு ஒரு பிளஸ் தான். இல்ல ஆட்சிக்கு வர முடியல அப்படின்னா மறுபடியும் இருக்க கோடம்பாக்கம் சிறந்த படங்களை எடுப்போம், நிறைய வரவேற்பை பெறுவோம், நிறைய ஹிட்டை கொடுப்போம், அடுத்த தேர்தலில் மக்களை சந்தித்து ஓட்டுகளை பெறுவோம் இப்படிங்கிற ஒரு கொள்கைக்கு கூட இப்படிங்கிற திட்டத்திற்கு கூட விஜய் வர வாய்ப்பு இருக்கு. ஆக இந்த கருத்து கணிப்புகள் எல்லோருக்குமே லாபம் தான். அதிமுக பெரிய மைனஸ். திமுக பொறுத்த வரைக்கும் அப்படியே காணாமலாம் போகாது அப்படின்னு திமுக அடுத்த தேர்தலில் தோல்வி அடையலாம் சொல்லவே இல்லை. வெற்றி அடைவதற்கான வாய்ப்பு திமுகவுக்கு தான் அதிகம். விஜய் முயன்றால் பக்கத்தில் வரலாம், இல்லாவிட்டால் எதிர்கட்சி ஆகலாம். அதிமுக ரொம்ப கடுமையா முயற்சி செய்ய வேண்டியது இருக்கும். எதுக்கு முயற்சி செய்ய வேண்டியது இருக்கும்? மக்களுடைய அபிமானத்தை அபிப்பிராயத்தை பெறுவதற்காக மட்டுமல்ல, விஜயோடைய பார்வை நம்முடைய கட்சி பக்கம் வந்துராதா அப்படிங்கிறதுக்காகவும் அவங்க ரொம்ப முயற்சி செய்ய வேண்டியது இருக்கும். பணியிலிருந்து நேரா கிளம்பி விஜய் பட்டினப்பாக்கம் ஆபீஸுக்கு போறது பதிலா அப்படியே அதிமுக ஆபீஸுக்கு வந்து ஒரு கை குலிக்கிற மாட்டாரா அப்படின்னு தான் எடப்பாடி இருக்கும். ஆனா தேர்தல் கணக்குகள் எல்லாருக்குமே தனி லாபம் என்ன அப்படிங்கிறதுலாம் இருக்கு. அது விஜய்க்கு தனி லாபம் என்ன, எடப்பாடிக்கு தனி லாபம் என்ன, ஸ்டாலினுக்கு தனி லாபம் என்ன, எல்லாமே சேர்ந்துதான் இருக்கு. மக்கள் லாபமும் இருக்கு. ஆனா விஜய் எடுக்கிற முடிவு மிக முக்கியமான முடிவா இருக்கும். நன்றி, வணக்கம்.